சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். 2021 தேர்தலில் வெற்றி பெற்ற 4 தொகுதிகளை தற்பொழுது கூட்டணி கட்சிக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறது அதிமுக. அதன்படி பார்க்கும்பொழுது அவிநாசி, கோவை வடக்கு, போலூர், மடத்துக்குளம் இந்த தொகுதிகளை கூட்டணிக்கு விட்டுக் கொடுத்திருக்காங்க அதிமுக. அதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதன்படி நம்ம பார்க்கும் பொழுது அவிநாசி, கோவை வடக்கு, போலூர், மடத்துக்குளம் இந்த தொகுதிகள்லாம் விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கு. அவிநாசி, கோவை வடக்கு தொகுதிகள் பாஜகவிற்கு ஒதுக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி போலூர் தொகுதியை பாமகவிற்கு ஒதுக்கியிருக்காங்க. மடத்துக்குளம் தொகுதியை அமமுகவிற்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த தொகுதிகள்லாம் அதிமுக 2021 தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதிகள். இந்த தொகுதிகளை இப்ப கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்திருக்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அதனுடைய முக்கிய செய்தி தான் நம்ம பார்க்கிறோம். இதற்கான காரணம், பின்னணி காரணங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கூட நம்ம கேட்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா 2021 வெற்றி பெற்ற தொகுதி, இந்த தொகுதியில நம்ம நிச்சயமா வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும், என்ன மாதிரியான பேச்சுகள் அங்க நடந்திருக்கும், என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இந்த முடிவை அதிமுக எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமாகவும் இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த கூட்டணி, இந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது ஒரு நீண்ட இழுபறியில இருந்துச்சு. யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் வெளியாக போகுது அப்படிங்கிற மிகுந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே கூட இருந்துச்சு. இந்த நிலையில இப்படி ஒரு தகவல், 4 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டணி கட்சிக்கு அதிமுக விட்டு கொடுத்திருக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு பெற வேண்டிய ஒரு தருணமாக கூட இது பார்க்கப்படுது. வெற்றி பெற்ற 4 தொகுதிகள், அதாவது 2021 வெற்றி பெற்ற 4 தொகுதிகளை விட்டு கொடுத்திருக்காங்க அதிமுக. விவரங்களோடு நம்மோட தலைமை செய்தியாளர் எஸ் ராஜாவும் இணைஞ்சிருக்காரு. எஸ் ராஜா, வணக்கம். இப்ப கூட்டணிக்கு ஒதுக்கி இருக்காங்க வெற்றி பெறக்கூடிய அந்த தொகுதிகளை. இப்ப இதை நம்ம எப்படி பார்க்கணும், மேலும் நீங்க அந்த விவரங்களையும் பதிவு செய்யலாம் ராஜா. தற்பொழுது அதிமுகவினுடைய அந்த வேட்பாளர், அதாவது எந்தெந்த தொகுதிகளில் யார் யாரால் போட்டியிடுகிறார் இந்த கூட்டணி கட்சிகளுக்கான அந்த பட்டியல் என்பது வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 4 தொகுதிகள், இப்ப சிட்டிங் எம்எல்ஏவாக உள்ள, தற்போது எம்எல்ஏக்களாக உள்ள 4 தொகுதிகளை தற்பொழுது கூட்டணிக்கு அதிமுக விட்டுக் கொடுத்துள்ளது. அதில் குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் அதிமுகவின் சார்பாக 2 முறை கோவை மாவட்டம் அவிநாசி தொகுதியில் 2 முறை தனபால், அதிமுகவின் இருக்கக்கூடிய சபாநாயகராக இருந்த திரு தனபால் 2 முறை வெற்றி பெற்றார். அந்த அவிநாசி தொகுதியை தற்பொழுது பாஜகவுக்கு அதிமுக விட்டுக் கொடுத்துள்ளது. அதே போல கோவை வடக்கு தொகுதியில் தற்பொழுது அம்மன் அர்ஜுனன் அதிமுகவினுடைய எம்எல்ஏவாக உள்ளார். 2 முறை அவர் வெற்றி பெற்றார். அந்த தொகுதியும் தற்பொழுது கோவை வடக்கு தொகுதியை அதிமுக பாஜகவிற்கு தற்பொழுது விட்டுக் கொடுத்துள்ளது. போலூர் தொகுதி, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தொகுதியில் தற்பொழுது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏவாக உள்ளார். அவர் தற்பொழுது கலசப்பாக்கத்திற்கு தொகுதி மாறியுள்ளார். காலையில் அதிமுக சார்பாக அறிவிப்பு வந்தது. ஆகையால் அந்த தொகுதியை தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக விட்டுக் கொடுத்துள்ளது. மடத்துக்குளம் தொகுதியில் தற்பொழுது சி மகேந்திரன் அதிமுகவின் சார்பாக எம்எல்ஏவாக உள்ளார். அந்த தொகுதியை தற்பொழுது மடத்துக்குளம் தொகுதியை அதிமுக பாஜகவுக்கு விட்டுக் கொடுத்துள்ளது. இந்த 4 தொகுதிகளிலும் தற்பொழுது அதிமுகவின் வசம் உள்ள இந்த 4 தொகுதிகளும் தற்பொழுது பாஜகவிற்கும் பாமகவிற்கும் அதிமுக விட்டுக் கொடுத்து தற்பொழுது அந்த முடிவை எடுத்துள்ளது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவிநாசி தொகுதி என்பது 2 முறை அந்த தொகுதியில் சபாநாயகர் திரு தனபால் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த தொகுதியை தான் பாஜகவிற்கு அதிமுக கொடுத்துள்ளது. அதே போல மடத்துக்குளம் தொகுதியிலும் அதிமுக தான் வெற்றி பெற்றது. தற்பொழுது அந்த தொகுதியும் தற்பொழுது கூட்டணி கட்சிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி ஏற்கனவே அம்மன் அர்ஜுனன் உள்ளார். அங்கு சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் அதிமுகவின் சார்பாக. அந்த தொகுதியும் தற்பொழுது பாஜகவிற்கு அதிமுக விட்டுக் கொடுத்துள்ளது. ஆக தற்பொழுது 4 தொகுதிகள் உள்ளன. அந்த 4 தொகுதிகளிலும் பாஜகவிற்கும் பாமகவிற்கும் அதிமுக எம்எல்ஏக்களாக உள்ள அந்த 4 தொகுதிகளை கூட்டணிக்காக விட்டுக் கொடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு. வெற்றி பெற்ற 4 தொகுதிகளை விட்டு கொடுத்திருக்காங்க அதிமுக. அடுத்து இந்த தொகுதிகளை யாரெல்லாம் வேட்பாளராக நிற்க வைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்ய தகவல்லாம் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நேரம் இது. அதன்படி இப்ப வெற்றி பெற்ற 4 தொகுதிகளை அதிமுக விட்டு கொடுத்திருக்கு. இதனுடைய முக்கிய செய்தியும் தகவல்களையும் நாம கேட்டு பெற்றோம். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.